இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆமேன். நம் வாழ்வில் நமக்கு வரும் பாடுகள், சோதனைகள், பலவீனங்கள் போன்ற பாரங்கள் நம்மை நொறுக்கும் போது நாம் தடுமாறுகிறோம். அல்லது அந்த காரியங்களை குறித்து மனிதரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து பகிர்ந்து கொண்டால் அது இன்னும் பெரிய விளைவுகளை நமக்கு கொண்டு வருகிறது. அதனால் மனச்சோர்வு அடைகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் அதில் விழுந்து போகாதபடி சோதனைகளில் வெற்றி சிறந்த பிரதான ஆசாரியராய் இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி நம்மையும் நம் பலவீனங்களையும் குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால், பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாரம் சுமந்திருக்கிற நாம் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் அவருடைய சமூகத்தண்டைக்கு போய் சகாயம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். God bless you all.